ஏன்டா கேட்டால் பேசாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். சம்பாதிச்சாச்சு, இனி யாருக்கு சம்பாதிக்க போகிறாங்க? உடல்நலத்தை பேணி காத்தா இன்னும் 5-10 வருஷம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஓகே, அதை விட்டு நாங்கள் காலை தூக்குதேங்க கையை தூக்குதேங்கன்னா சனிப்படையிற யாரி இருப்பார். ஓகே, சரி. இப்போ இவங்க இந்த இதுக்குள்ளே எல்லாத்தோட இந்த இது பார்த்துருந்தீங்க, நீங்கள் போஸ்ட் கூட போட்டிருந்தீங்க. அப்படிங்கும்போது சுந்தர் சி அவர்களோட ஜாதகம் எப்படி, அவர் அடுத்து என்ன பண்ணுவார்? ஏன்னா இது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இவ்வளோ பெரிய இதை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அவர் எதை நோக்கி போவார் அடுத்து? அவரோட இது எப்படி இருக்கு? இல்லை அவரோட அது எனக்கு தெரியாது, டேட் ஆஃப் பர்த் ஒன்றும் தெரியல. ஆமாம், ஓகே. இப்போ சினிமா துறையில் இப்போ இவங்களுக்கு எடுத்துருக்குதுன்னா அஜித் அவர்கள் அப்படிங்கும்போது, ஆமாம், அஜித்துக்குன்னா அவர் கடகராசி புனர்போசம், அதெல்லாம் 22 நாளைக்கு முன்னாடி சொன்னானே கார் விபத்து வரும்னு. ஓகே, இப்போவும் ஒன்றும் இல்லை. இந்த வர்ற ஜனவரிக்கு அப்புறமும் இவருக்கு ஒரு 55 நாள் கொஞ்சம் நெகட்டிவ்ஸாக இருக்கும். 2 கிரகங்கள் மோசமாக நடந்து வரும். அந்த இடத்துலையும் காருன்னா அன்னைக்கு தப்புனது இப்போ தப்ப முடியாது. டிசம்பர் வரைக்கும், டிசம்பர்லேருந்து ஒரு 55 நாள். ஓ, டிசம்பர்லேருந்து 55 நாள். ஓகே, அன்னைக்கு 2 தடவை கார் விபத்து தப்புனார். இது 3ஆவது ட்ரிப்பு லாக் ஆயிடுவார். பெரிய அளவில் அவர் பாதிக்கப்படுவாருன்றீங்களா? பப்ளிக்காக அவங்க வேண்டப்பட்ட ஆள்கிட்டலாம் சொல்லிட்டேன் நான். ஓகே, 2 தடவை தப்புனார், 3ஆவது ட்ரிப்பு தப்ப முடியாது. இதே இடத்துல நானாக இருந்தாலும் என் நிலைமையே இதுதான்.